நாங்கள் பழைய காலத்தில் பல நிலைகளில் இருந்திருப்போம். நான் வேற மாதிரிலாம் இருந்திருப்பேன். அதெல்லாம் வச்சு இங்கே பேசக்கூடாது. நாங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கிற நிலைப்பாடில் தான் பேசணுங்கிறாங்க. அதுக்கு ஒரு கால வரையறை சொல்லிருங்க. இந்த காலத்துக்கு முன்னால் நான் செஞ்சதை விட்டுரு அப்படின்னா நாங்கள் அது ஒரு வழங்கிக்கிற முடியும். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டிய உதாரணங்கள் நீங்கள் தாவா பணியில் ஈடுபட்டதற்கு பிறகு தம்மை தாமே மார்க்கத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய பெரிய மார்க்க விற்பனராக வெளிப்படுத்தி எழுதிய காலத்தில் எழுதின செய்திகளை சொல்றேன். நான் நீங்க வீடு உடிச்ச செய்தியவோ மற்றதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா அந்த செய்திகள்லாம் நான் இங்க சொல்ல வரல, சொல்லவும் வேண்டியதில்லை. நான் உங்களை கேட்டுக்கிறது இந்த கருத்தை நீங்க எப்ப எழுதுனீங்க, அதுலயும் இன்னைக்காவது என்னுடைய நிலைகள் உங்களுடைய நிலைகள் மாறி போச்சு. கொஞ்சம் நெஞ்ச இഖ்லாஸா ஆரம்பிச்சீங்க. துவக்கத்தில் பிதுஅத்தை கண்டிக்கணும், ஷிர்க்கை கண்டிக்கணுங்கிற தோரணையில் ஆரம்பிச்ச காலத்திலே எழுதப்பட்ட கட்டுரைகள் இது, உங்களுடைய நிலைப்பாடுகள் இது. நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இருக்குது எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒரு காலத்தில் அல்லாவே இல்லைன்னு சொன்னால்தான் அதையும் நீங்களே சொல்லி இருக்கிறீங்க. ஒரு திராவிடர்களுடைய பேசும் பொழுது நாங்களும் அப்படித்தான், இதை பற்றி நாங்க வரல அப்படிங்கக்கூடிய கருத்துக்களை பேசியிருக்கிறீங்க. நெட்ல நிறைய பார்க்கக்கூடியவங்க பார்க்கறாங்க. நான் சொல்ல வரல. அது ஆதிய காலத்தில் என்னமோ நடந்திருக்கலாம். தனிப்பட்ட செயல்பாடுகளை நான் உங்களை சொல்லல. நான் அதை பேசவும் மாட்டேன். இல்லாட்டி அதை பேசணும்னா அது வேண்டியதும் இல்லை, இந்த மஜ்லிஸ்க்கு அழகும் அல்ல. நான் இப்ப சொல்லுறது, நீங்க இந்த தாவா பணியை எடுத்து மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் தான், மத்த எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்ச காலத்துல துவக்க காலத்துல ஒரு நிலை இருந்துச்சு. அந்த நிலையில இந்த ஹதீஸை ஏத்தீங்க. அது மட்டுமல்ல, சஹாபாக்கள் அங்கீகரிக்கிறோம்னு சொன்னீங்க. நான் அதை படிச்சு காட்டிடுறேன், காட்டினதை உங்களுக்கு விளங்கும். இல்லன்னா இது எதையோ நாங்க முன்காலத்தில் செஞ்சதுன்னா இப்ப டிக்ளேர் பண்ணுங்க. இந்த வருஷத்துல நான் இந்த எழுதின இந்த செய்தியில நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லுங்க. அல்லது அதுக்காண்டி நீங்க பரிகாரம் தேடணும். சொல்லிட்டீங்கன்னா நாங்க அடுத்து பேச மாட்டோம். இன்னைக்கு அவர் அப்படி இருந்தாரு, இன்னைக்கு அவர் மாறிட்டாரு, நிலைப்பாடு மாறிக்கிருச்சா, அப்ப தப்பு செஞ்சுட்டான், இன்னைக்கு ரைட்டான வழியிலுக்கு வந்துட்டேன்னா அடுத்த நான் கூட்டத்தில் எங்கேயும் பேச மாட்டோம். ஏன்னா அது மனிதன் தவறு செய்யலாம். நான் என்னைக்குமே சொல்றதுதான், தவறு இயல்பு தான். அதுலயும் மார்க்க சட்ட விஷயங்கள் அடுத்து இன்ஷா அல்லாஹ் நான் பேசும்போது சொல்லுவேன். ஒண்ணு எடுத்து காட்டுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மார்க்க விஷயங்கள் அபூ ஹனீஃபா அப்படி தப்பு செஞ்சுட்டாரு, இமாம் ஷாஃபி தப்பு செய்யாத ஆளு உலகத்திலே இல்ல. அல்லாஹ் ரசூலை தவிர அல்லாஹ் ரசூலும் தப்பு செய்ய மாட்டாங்க. மனமுரண்டாக எப்பவும் செய்யவும் மாட்டாங்க. மனமுரண்டு இல்லாமையும் பெரிய தவறுகள் நடக்கவே முடியாது. ரசூலுல்லாஹ்ட்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்டையும். அதனால தவறுங்கிறது வரும். ஃபிக்ஹுடைய அடிப்படை சட்டமே என்ன தெரியுமா? இவங்க பாதியை என்னைக்குமே துண்டிச்சு பேசுறவங்க தான். நான் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பிஜே இடத்துல அந்த இமாம்கள் சொன்னதா, அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னதா, சொன்னதுடைய காப்பிகள் நான் வாங்குவேன். ஏண்டா என் முன்னால அந்த ஹம்பலி மதுஹபுடைய கிதாபுகள் நிறைஞ்சு இருக்குது. ஏராளமான மசலாக்களை இஜ்மாவை கொண்டுதான் நிரூபணமாயிருக்குன்னு கிதாபுல தெளிவா எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இப்படி சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா என்னுடைய இதுக்கு தெரியல. அவருடைய காப்பி வாங்கி பார்ப்பேன். உண்மையில இருக்குமே ஆனால் அடுத்த பேச்சை நாங்க அதுக்கு உண்டான பதில் சொல்லுவோம். அதை பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த காப்பி அவருக்கு கொடுப்பாரு. நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பார்த்துட்டு பேசுறோம். அவர் ஆரம்ப நிலையில தாவா பண்ணி ஆரம்பிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் நெஞ்ச இஹ்லாஸோட துவங்கிய காலத்துல எழுதின ஒரு கட்டுரை, திருமறை குர்ஆன் அருளப்பட்ட 23 ஆண்டு காலத்தில் அதனுடன் ஒட்டி உறவாடி அதன் வழியில் தமது அடிச்சுவடு ஒவ்வொன்றையும் எடுத்து வைத்து நடந்து குர்ஆன் விரும்பும் இலட்சிய சமுதாயமாய் உருவாகி நின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்களின் சுய நிர்ணய ஆற்றல்களுக்கே முதலிடம் தர வேண்டும். சஹாபாக்களுடைய சுய நிர்ணய ஆற்றல் தாங்களா எடுத்த முடிவுன்னு அர்த்தம். சுய நிர்ணய ஆற்றல் தாங்களா எடுக்கக்கூடிய ஆய்வுடைய அதற்கு முதலிடம் தர வேண்டும். அவர்களிலும் குறிப்பாக இதுல நல்லா சொல்றாரு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து 23 வருஷம் ரசூலுல்லாஹ்ட்ட ஒட்டி உறவாடி இருந்தவங்க, சேர்ந்து வாழ்க்கை கழிச்சவங்க, எல்லாம் உங்க வாழ்க்கையிலாம் அவங்க அன்மித்து இருந்தவங்க. அந்த மக்கள் சேர்ந்து ஒரு சுய நிர்ணய ஆற்றல் கொடுக்கறாங்கன்னு சொன்னா அதுக்கு முதலிடம் தரணும். நம்ம அர்த்தம்லாம் பின்னால போயிடணும். ஏன் கருத்தை பின்னால தள்ளு, அவங்களுடைய கருத்துக்கு முதல் உரிமை கொடு எழுதியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவர்கள் கோரம்லாம் அந்த இதெல்லாம் வேண்டாம். இங்க நல்லா பேசுங்க, என்னை பத்தி பேசுறதுக்கு முழு உரிமை இருக்குது. நான் செஞ்சிருந்த தவறுகள் இருக்குமே, ஆனா மஜ்மா சொல்லுங்க, இந்த கூட்டத்தில் சொல்லுங்க, நான் திருத்திக்கிடுவேன், உடனே நான் வாபஸ் வாங்குறேன். அப்படி இருக்குமே ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப குழப்பம் ஆகி போச்சு.
25 வருஷத்துல குழம்புன மக்கள் மாதிரி வேற எங்கேயும் எந்த காலத்திலும் எந்த ஊர்லயும் குழம்பி இருக்க மாட்டாங்க. அதனால ஒரு தெளிவுரைகள் தர வேண்டும்ங்கிற எண்ணத்துல தான் இதை எடுத்து வைக்கிறேன். தெல்ல தெளிவாங்க நீங்க எழுதுறீங்க. அதே மாதிரி அடுத்த இதுல எழுதுறார், நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டபடி குர்ஆன் மூலம், நபி மொழி மூலம், சஹாபாக்களின் தெளிவுரை மூலம் தெளிவுரை பெற முடியாத போது, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து தெளிவுரை பெற முடியாது, சஹாபாக்குடைய மூலமும் தெளிவுரை கிடைக்கலன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்களிடம் அதிகமாக நட்பும் தோழமையும் வைத்திருந்த தாபீயின்களில் குறிப்பிடத்தக்கவர்களான முஜாஹித் இப்னு ஜபர், சயீத் இப்னு ஜுபைர், இக்ரிமா, அதா இப்னு ரபாஹ், ஹசன் அல் பஸரி, மஸ்ரூக், சயீத் இப்னு அல் முஸையப், அபுல் ஆலியா, ரபியா இப்னு அனஸ், கதாதா, லஹாக் போன்றோரின் கருத்துக்களுக்கு முதலிடம் தர வேண்டும். அருமை சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு முதலிடம் தரணும், தாபீயின்களுக்கு முதலிடம் தரணும். இது தப்பா இருந்தேன், இது தவறு, நான் இன்னைக்கு தவறா எழுதிட்டேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நான் இதை பேச மாட்டேன், நீங்களும் நானும் அவரை விளங்கிக்கலாம் எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லி. இதை நீங்க அதோட பீடி குடிச்சதோட ஒப்பிட்டு, நான் ஒரு காலத்தில் அப்படியும் போக பிடிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த தவறு அல்ல. இது மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட கருத்து. அது தனிப்பட்ட முறையில கக்குசுல போய் பீடி குடிச்ச நிலை அல்ல. அது நீங்க கூட பல இடத்துல சொல்லியிருக்கிறீங்க, நாங்க அன்வாருல் உலூம்ல ஓதுற காலத்துல அங்க போய் பேப்பர் படிப்பீங்க. அந்த தனிப்பட்ட தவறுகள் நாங்க சொல்றதுக்கு வரல, மக்களுக்கு நீங்க எடுத்து வைத்த கருத்துக்கள். அதிலும் அல்லாஹு அக்பர், அந்த இது நஜாத்து மே மாதம் 86வது வருஷம், பக்கம் 18, 19. அதனால இதனுடைய விளக்கத்தை நீங்க உங்களுக்கு சொல்லணும், இப்ப மக்களுக்கு மத்தியில சொல்லணும். அதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன், எப்ப இஜ்மாவுக்கு மாத்தம் செய்யலாம், எப்ப செய்யக்கூடாது. சஹாபாக்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு மாற்றங்கள் செய்யக்கூடாது, அதுக்கு பிறகு யாருக்கு அதுக்கு மாற்றமான முடிவு எடுக்க கூடாதுங்கிறதெல்லாம் நிலைப்பாடுகள் நான் சொன்னேன். சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு உள்ள செய்திகள் இருக்குமே, ஆனா ஏதாவது ஒன்று இஜ்மா செய்தாரு, அடுத்த வருஷம் அது அடுத்த கட்டங்கள்ல இருக்கும்போது இன்னொரு சொல்லின் மேல இஜ்மா செய்யறதுக்கு உரிமை இருக்குது. இந்த நிலையும் சொன்னேன். சஹாபாக்களுடைய கருத்துக்கள் சொல்லப்படாத மற்ற நிலைப்பாடுகளில் இஜ்மா இருக்குமே, ஆனா அந்த இஜ்மா காலத்துக்கு தக்கபடி அந்தந்த காலத்துடைய அறிஞர்களுக்கு தக்கபடி மாறுபடலாம். இன்னைக்கு உள்ள நிலையில ஒரு முடிவு எடுத்தோம். இரண்டாவது சொல்றாங்க, அவர் சும்மா இருந்துட்டா அது எப்படி இஜ்மா ஆயிரும், பிறகு எப்படி இஜ்மா ஆகும், ஒவ்வொருத்தர் ஓட்டு போடணுமா, ஒவ்வொருத்தர் சந்தர்ப்பம் கொடுக்கப்படுது. நீங்க இஜ்மாவுடைய இந்த நிபந்தனைகளை எடுத்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவர்களுக்கு அந்த உரிய யோசிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கொடுக்கப்படுது. செய்திகளும் சேர்ந்துச்சு, மக்களுக்கு மத்தியில் அங்கீகரிக்கப்பட்ட அறிஞர்களாகவும் திகழ்ந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அதற்கு மாற்றம் செய்யாமல் இருந்து விடுவார்களே, ஆனால் அது இஜ்மாவிற்கு அடையாளம். அப்படித்தான் நடந்துச்சு. இப்படி நடக்கப்பட்டதுக்கு பேர் தான் இஜ்மான்னு சொல்லப்படும். எல்லாரும் வாய்மூலா சொன்னாங்க, அதுவும் இஜ்மா தான். சிலர் சொல்ல மற்றவர்கள் கருத்து தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் கூட, சந்தர்ப்பம் இருந்தும் கூட, கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் ஒரு வாழ்க்கை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு இஜ்மான்னு சொல்லணும். நான் இது இப்படியே இழுத்துட்டு போனா வெறும் விவாதத்திலே தான் போயிடும். உதாரணத்தை ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நான் தெளிவான உதாரணம், இன்ஷா அல்லாஹ் அது தொடர்ந்து நடக்கணும். 3 தலாக்கை 3 தலாக்காக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலை எங்களுது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய நிலை இது. சஹாபாக்களால் அறிவிக்கப்பட்ட இஜ்மா. ஒரு உதாரணத்தை வச்சா தான் மக்களுக்கு புரிய முடியும். இல்லாட்டி வாதம் பிரதிவாதம், நான் ஒன்ன சொன்னேன், இதை ஒன்ன இழுத்து பேசணும்னு சொன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். இப்ப தலாக்குடைய விஷயத்துல வந்துச்சுன்னு வைங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை எடுத்துட்டு, அந்த காலத்துல கருத்து வேறுபாடுகள் பல சஹாபாக்களுக்கு மத்தியில இருந்திருக்கலாம், இல்லாம இருந்திருக்கலாம், இருக்கவும் செய்யலாம். அதனுடைய நிலைப்பாடுகள் தெரியாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் தெளிவாக கிதாபுகள்ல எழுதியிருக்குது. இதெல்லாம் எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா, இஜ்மான் ஒரு பொருளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இஜ்மா இருக்குது இஜ்மா இருக்குதுன்னு பல உதாரணங்களை காட்டிக்கிட்டு இருந்தார். எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், இதையாவது இஜ்மா இருக்குன்னு சொல்லிக்கிறாரேன்ட்டு. முதல் இஜ்மான் ஒரு பொருளே இல்லைன்னு வாதிச்சிருக்கிறார். இஜ்மா நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்றாரு. இப்ப இவங்க சொல்லியிருக்கிறாங்க, நவவி சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. நீங்க நவவியை சொல்லும் போது நான் 48 இமாம்களுடைய பேர் சொல்ல முடியும். அத்தனை பேர்களும் இஜ்மா இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆக இஜ்மா என்று ஒண்ணு இருக்குதுங்கிறத அங்கீகரிச்ச அளவுக்கு நான் சந்தோஷம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல 3 தலாக் 3 தான் அப்படின்னு பிரகடனப்படுத்தப்பட்டது. உமருடைய ஆட்சி தனிப்பட்ட உமர் செய்யல, உமரிட்ட இருக்கக்கூடிய ஷூராவுடைய கமிட்டிகள் சேர்ந்து முடிவெடுத்துச்சு.
எடுத்து டிக்ளேர் பண்ணாங்க. மற்ற எந்த சஹாபியும் உங்களுடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் கூட இதுக்கு எதிர்ப்பு செய்யல. அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஆதாரம் காட்டுங்க. ஏதாவது ஒரு சஹாபி في قلوب قلوبنا பாத்துங்க, செக் பண்ணுங்க என்ன ஆகாயிட்டு இருந்தா